அஸ்ஸலாமு அலைக்கும். வல்ல இறைவன் திருமறையில் கூறுகின்றான், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கிறது என இறைவன் கூறுகின்றான். ஒரு மூமீனான அடியானின் குழந்தையின் உயிரை வானவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். பிறகு அவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வானுலகம் செல்கிறார்கள். அவர்களை பார்த்து இறைவன் கேட்கின்றான், என் அடியானின் ஈரக்குலையை நீங்கள் எடுத்து வந்துவிட்டீர்களா என கேட்கின்றான். அதற்கு அவர்கள் ஆம் என்கிறார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களிடம் கேட்கின்றான், என் அடியான் என்ன சொன்னான் என கேட்கின்றான். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், உன் அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவனிடமிருந்து தான் நாம் வந்தோம், மீண்டும் இறைவனிடமே நாம் செல்வோம் என கூறினான் என அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களிடம், அப்படியானால் எனது அடியானுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு புகழ் மாளிகை என பெயர் வையுங்கள் என வல்ல இறைவன் கூறுகின்றான். ஆகவே துன்பமான சமயத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம் இறைவனிடத்தில் உதவி தேடியவர்களாக, அதன் மூலம் ஈருலக வாழ்விலும் வெற்றியடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.